ஹலோ ஃபார்மர்ஸ். இன்னைக்கு முடிவில் எதை பற்றி பார்க்குறோம்னா, நம்ம கடைகளில் வாங்கி பயன்படுத்தக்கூடிய பூச்சிக்கொல்லிகளில் பல்வேறு வகையான நிறுவனத்தை சேர்ந்த பூச்சிக்கொல்லிகள் இருக்கும். அதை குறிப்பிட்டு சொல்லலாம் அப்படின்னா, இப்போ பொதுவாகவே ஒரு இமிடாக்ளோபிட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த இமிடாக்ளோபிட்டே மூலக்கூறாக கொண்ட பூச்சிக்கொல்லிகள் வெவ்வேறு நிறுவனத்தில் வெவ்வேறு விலை வித்தியாசத்தில் இருக்கும். ஆனால் இந்த விலை வேறுபாடுகளுக்கான காரணம் என்ன, அண்ட் இந்த மாதிரி இருக்கக்கூடிய மற்ற நிறுவனங்களோட ரிசல்ட் ஒரே மாதிரி தான் இருக்குமா அப்படிங்கிற பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி விலை வேறுபாடுகளுக்கான காரணத்தை பற்றி நம்ம பார்த்தலாம். அதாவது ஃபஸ்ட்டு இப்போ ஒரு பூச்சிக்கொல்லி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, உதாரணத்துக்கு நம்ம இமிடாக்ளோபிட் எடுத்துக்கலாம். இப்போ இந்த இமிடாக்ளோபிட் 17.8% எஸ்எல் ஃபார்மெட்டில் இருக்கக்கூடிய பூச்சிக்கொல்லி பல்வேறு நிறுவனத்தில் பல்வேறு பெயர்களில் அவைலபிளாக இருக்குது. ஆனால் இதோட ஓன் இன்வெர்ட்டர், அதாவது இந்த பூச்சிக்கொல்லியை ஃபஸ்ட்டு விற்பனைக்கு கொண்டு வந்த நிறுவனம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, பேயர் பிராண்டை சேர்ந்த கான்ஃப்ளவர் அப்படிங்கிற பேரில் தான் இந்த பூச்சிக்கொல்லி ஃபஸ்ட்டு விற்பனைக்கு வந்துச்சு. அதாவது இந்த இமிடாக்ளோபிட் மூலக்கூறை கொண்ட பூச்சிக்கொல்லியை ஃபஸ்ட்டு தயாரித்து விற்பனை செய்ய ஆரம்பித்த நிறுவனம் அப்படின்னு பார்க்கும்போது பேயர் நிறுவனம் தான். ஸோ இதுக்கப்புறம் தான் பல்வேறு நிறுவனங்களில் இதே மூலக்கூறை கொண்ட பூச்சிக்கொல்லிகள் தயாரித்து விற்பனைக்கு கொண்டு வந்தாங்க. ஸோ இது நம்ம உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போ தனுகா பிராண்டை சேர்ந்த மீடியாவை எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா டாடா பிராண்டை சேர்ந்த, அதாவது டாடா லைட்ஸ் பிராண்டை சேர்ந்த டாடா மீடியாவை எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி பல்வேறு நிறுவனத்தில் பல்வேறு பெயர்கள் அவைலபிளாக இருக்குது. ஆனால் மூலக்கூறு ஒரே மூலக்கூறு தான் குறிப்பிட்டிருந்திருப்பாங்க. அதாவது இமிடாக்ளோபிட் 17.8% எஸ்எல் தான் குறிப்பிட்டிருந்திருப்பாங்க. ஆனால் இதில் வேறுபடுற விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பூச்சிக்கொல்லியை உருவாக்குறதுக்கு அட்ஜுவன்ஸ் அப்படிங்கிற பேரில் ஒரு சில மற்ற கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணுவாங்க. அதாவது இமிடாக்ளோபிட் 17.8% அப்படிங்கிறது மருந்தோட மொத்த அளவில் இவ்வளோ சதவீதம் இருக்குது அப்படிங்கிறது தான். ஆனால் இது போக இப்போ உதாரணத்துக்கு ஒரு 100 ml எடுத்துட்டோன்னா 17.8 ml தான் இந்த இமிடாக்ளோபிட் இருக்குது. மீதமுள்ள எல்லாமே அதில் அந்த பூச்சிக்கொல்லியை தயாரிக்கிறதுக்கு கலந்துக்கிட்ட நீரில் இருந்து இது ஒரு பூச்சிக்கொல்லியாக உருவாக்குறதுக்காக மற்ற ஒரு சில கெமிக்கல்ஸ் சேர்த்து தந்துருப்பாங்க. ஸோ இந்த சேர்க்கக்கூடிய கெமிக்கல்ஸ் மற்ற பிராண்ட்ஸில் வேறுபடும். ஸோ இந்த மாதிரி தாய் நிறுவனத்துலேருந்து தயாரித்த பூச்சிக்கொல்லியை மற்ற நிறுவனத்துலேருந்து தயாரிக்கும் போது அது ஜெனரிக் அப்படின்னு குறிப்பிடப்படுது. அதாவது இது ஒரிஜினல் அப்படின்னு பார்க்கும்போது பேயர் பிராண்டை சேர்ந்த கான்ஃபிடர் தான் ஒரிஜினல். ஸோ அதுதான் அவங்க ஃபஸ்ட்டு தயாரித்து ரிலீஸ் பண்ணி விற்பனை செய்யக்கூடிய பூச்சிக்கொல்லி. அண்ட் அதை பேஸாக எடுத்துக்கிட்டு தான் அதே பூச்சிக்கொல்லியை மற்ற நிறுவனத்துலேயும் தயாரிச்சுருந்துருப்பாங்க. ஸோ இது எல்லா நிறுவனத்துலேயும் இந்த அட்ஜுவன்ஸ் வேறுபடாது. குறிப்பிட்டு சொல்லலாம் அப்படின்னா, நம்ம ப்ரீவியஸாக குறிப்பிட்ட மீடியா பூச்சிக்கொல்லியாக இருக்கட்டும், இல்லை டாடா மீடியா பூச்சிக்கொல்லியாக இருக்கட்டும், இந்த மாதிரி பாப்புலராக விவசாயிகள் பயன்படுத்தக்கூடிய இந்த மாதிரி நிறுவனங்களை சேர்ந்த பூச்சிக்கொல்லிகளில் அட்ஜுவன்ஸ் பெருமளவு வேறுபடாது. ஸோ மோஸ்ட்லி சிமிலராக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பாப்புலராக அறியப்படக்கூடிய நிறுவனத்துலேருந்து தயாரிச்சிருக்கக்கூடிய பூச்சிக்கொல்லிகளில் பெருமளவு ரிசல்ட் வேறுபடாது. ஸோ அதாவது மேக்ஸிமம் இந்த கான்ஃபிடர் பூச்சிக்கொல்லியோட ரிசல்ட்டுக்கு ஈக்குவலைஸ்டாக தான் இந்த ரிசல்ட்டுமே கிடைக்கும். ஆனால் எந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸில் இந்த ரிசல்ட் குறையும் அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம குறிப்பிட்டிருக்கக்கூடிய பாப்புலராக அறியப்படக்கூடிய பிராண்ட்ஸ் இல்லாமல், அதாவது பேயர் நம்ம ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தோம், அது ஒரிஜினல் பிராண்ட். அது இல்லாமல் தனுகா, யூபிஎல், ஸ்வால், இஃப்கோ இந்த மாதிரியான நிறுவனத்தை சார்ந்த பூச்சிக்கொல்லியில் இல்லாத பட்சத்தில் மற்ற ரொம்ப லோக்கலாக பயன்படுத்தக்கூடிய பூச்சிக்கொல்லியில் இந்த அட்ஜுவன்ஸ் பெருமளவு வேறுபடும். ஸோ இது நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னா, ஆல்ரெடி பூச்சிக்கொல்லியோட விலை ரொம்பவே மலிவாக கிடைக்கும். அண்ட் இன்னொன்று, அந்த பூச்சிக்கொல்லியோட ஸ்மெல் இந்த ஒரிஜினலிட்டிக்கும் நம்ம குறிப்பிட்டிருந்திருக்கக்கூடிய பாப்புலராக அறியப்படக்கூடிய பிராண்ட்ஸ்லேயும் இருக்க காட்டிலும் ஸ்மெல் ரொம்பவே டிஃபர் ஆகும். அதாவது ஸ்மெல் ரொம்ப ஹார்ஷாகவோ இல்லைனா அந்த ஆர்டர்லெஸ் ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது நம்ம குறிப்பிட்டது என்ன அப்படின்னா, இந்த அட்ஜுவன்ஸ் வேறுபடுற மூலயமா ரிசல்ட் எஃபிகசியும் வேறுபடும். அதாவது இந்த பூச்சிகளோட செயல்திறனும் வேறுபடும். அது எந்த அளவுக்கு வேறுபடுது அப்படிங்கிறத நம்ம எந்த மாதிரியான புழுப்பூச்சி தாக்குதலுக்கு பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிற பொறுத்து தான் அமையும். ஸோ பெரும்பாலும் எல்லா பூச்சிகளிலுமே ஃபஸ்ட்டு இனிஷியலாக நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது ரிசல்ட் கொடுக்கும். ஆனால் அது நாளடைவில் ரிசல்ட் கொடுக்காமல் போகிறது எந்த மாதிரி பூச்சிக்கொல்லி ஃபஸ்ட்டு ரிசல்ட் கொடுக்காமல் போகும் அப்படின்னா, ஜெனரிக்லேயே ரொம்பவே லோக்கல் பிராண்டை சேர்ந்த ரொம்ப மலிவாக கிடக்கக்கூடிய பூச்சிக்கொல்லியில் தான் ஃபஸ்ட்டு ரிசல்ட் ரொம்பவே குறையும். ஸோ அதுக்கு செகண்டரியாக ஜெனரிக்கில் நம்ம மற்ற பாப்புலராக அறியப்படக்கூடிய பிராண்ட்ஸில் பயன்படுத்தக்கூடிய பூச்சிக்கொல்லியோட ரிசல்ட் குறையும். ஸோ அதற்கு பிறகு தான் இந்த ஒரிஜினல் பிராண்டை சேர்ந்த பூச்சிக்கொல்லியோட ரிசல்ட் குறையும். ஸோ இதுவே நீங்கள் ஒரிஜினல் தான் தொடர்ச்சி பயன்படுத்துகிறீங்கன்னா பிரச்சனை கிடையாது. அப்படி இல்லைனாலும் நீங்கள் இந்த ஜெனரிக் பிராண்டை சேர்ந்தது காஸ்ட் எஃபிஷியன்சிக்காக பயன்படுத்தலாம். ஸோ மோஸ்ட்லி ரிசல்ட் ஃபஸ்ட்டு இனிஷியலாக சிமிலராக தான் கிடைக்கும். ஸோ இது பொதுவாகவே எல்லா பூச்சிக்கொல்லியிலும் ஏற்படுறது தான். அதாவது ரெசிஸ்டன்ஸ் ஏற்படும் போது நம்ம பூச்சிக்கொல்லியில் மாற்றி பயன்படுத்தணும். ஸோ இதெல்லாம் தாண்டி ஸ்ப்ரே பண்ணும்போதே உங்களுக்கு ரிசல்ட் போதுமான அளவு கிடைக்கல அப்படின்னா, நீங்கள் ரொம்பவே மலிவான பூச்சிக்கொல்லி வாங்கியிருந்துருக்கீங்க. அதாவது ரொம்ப லோக்கல் பிராண்டை சேர்ந்த பூச்சிக்கொல்லி வாங்கியிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரியான பூச்சிக்கொல்லியில் மூலக்கூறே சம்டைம்ஸ் ஸ்கேம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில்
நமக்கு வந்து ரிசல்ட் கிடைக்காது. அண்ட் அதே நேரத்தில் நம்ம அப்போதைக்கு செலவு பண்ண செலவு வந்து வேஸ்ட் தான். அதாவது அந்த ப்ராடக்ட் வாங்கினதுக்கான செலவு வந்து டோட்டலாக வேஸ்ட் ஆயிரும். ஸோ இது வந்து நம்ம முடிஞ்ச அளவு பாப்புலராக அறியப்படக்கூடிய பிராண்ட்ஸ்லேருந்து வாங்குறது பெஸ்ட்டு. ஸோ நம்ம வந்து ரொம்ப லோக்கல் பிராண்டை சேர்ந்ததை வாங்காமல் இருக்கிறது நல்லது. அதாவது ரொம்பவே மலிவான விலைக்கு கிடைக்கக்கூடிய பூச்சிக்கொல்லிகள் தான் ரொம்ப ஜெனரிக்லேயே ரொம்ப ஒரு லோ காஸ்ட்டாக அண்ட் லோ எஃபிகசிலையும் வரும். ஸோ அந்த மாதிரியான பூச்சிக்கொல்லிகளை தவிர்த்துக்கிறது நல்லது. அது எந்த மாதிரியான பூச்சிகளுக்கோ இல்லைனா புழுக்களுக்கோ பயன்படுத்தக்கூடிய பூச்சிக்கொல்லிகளாக இருந்தாலும் சரி. அண்ட் இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து ஒரு பூச்சிக்கொல்லியை மட்டும்தான் உதாரணமாக சொல்லியிருந்திருப்போம். ஸோ இதுவே நீங்கள் வந்து இந்த எந்தெந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஒரிஜினல் அண்ட் எது எல்லாமே பாப்புலராக அறியப்படக்கூடிய பிராண்ட்ஸில் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து தனியாக இன்னொரு வீடியோ மேக் பண்ணி என்னென்ன சார்ந்தும் பூச்சிகளுக்கு பயன்படுத்தக்கூடிய பூச்சிக்கொல்லிகளும் புழுக்களுக்கு பயன்படுத்தக்கூடிய பூச்சிக்கொல்லிகளும் ஒரிஜினல் நிறுவனத்தை சேர்ந்தது அண்ட் எது எல்லாமே பாப்புலராக நம்ம பயன்படுத்துறதுக்கு எதுவான ஜெனரிக் நிறுவனத்தை சேர்ந்தது அப்படிங்கிறத வந்து பப்ளிஷ் பண்ணுறோம். அதாவது நம்ம குறிப்பிட்டிருந்த பேயர், இஃப்கோ, ஸ்வால், யூபிஎல் இந்த மாதிரியான நிறுவனத்தை சேர்ந்த பூச்சிக்கொல்லிகளை பற்றி நம்ம வந்து ப்ராடக்ட்டை தனியாக டிஸ்பிளே பண்ணி வீடியோ பப்ளிஷ் பண்ணுறோம். அண்ட் நம்மளோட அக்ரிகல்ச்சர் சேனலில் நீங்கள் வந்து புதுசாக வீடியோ பார்க்கக்கூடிய விவசாயிகளாக இருக்கும் பட்சத்தில் நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.